அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நோக்கில் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு காணொலியை இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? உரைநடையில் சிறுவினா பகுதியில், அதாவது 3 மதிப்பெண் வினாக்கள், அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மெல்ல கற்கும் திறன் படைத்த மாணவர்கள் கூட எளிமையாக மதிப்பெண் பெறும் வகையில் ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கு. நமக்கே தெரியும், உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இப்போ அதிலிருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 கொஷின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த பகுதியை நம்ம அட்டன் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக அட்டன் பண்ணுவோங்க. சரிங்களா? அந்த பேராகிராஃப், அந்த பத்தியை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்துட்டு அதுக்கு கீழேயே உங்களுக்கு 3 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த 3 வினாக்களுக்கான விடை அந்த பேராகிராஃப்குள்ளே தான் இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும். இது எழுதுகிறப்ப பிழைகள் வரத்துக்கான வாய்ப்புகளே இல்லைங்க. முழுமையான மதிப்பெண்கள் பெறலாம். சரிங்களா? இப்போ முதல் பகுதி நம்ம பார்க்கலாம். முதல் பகுதி கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, தமிழ் மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. மேலும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாகி விளங்கி வருகிறது. ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் அழைப்பது தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. இச்சிறப்பினை ஆய்வு செய்த அறிஞர்களுள் பாவனார் குறிப்பிடத்தக்கவர். மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவனாரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துகளும் விளக்கங்களும் தமிழ்மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றன. சரிங்களா? இப்போ இந்த பத்தியை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வினாக்கள் எப்படி இடம்பெறும் அப்படின்னா, உதாரணத்திற்கு தமிழ்மொழி எவ்வாறு திகழ்கிறது, தமிழ்மொழி எவ்வாறு திகழ்கிறது. அப்போது இந்த திகழ்கிறது அப்படிங்கிற சொல் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல இருக்கா. இப்போ இதுக்கு விடை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி எழுதணும்னா, இந்த கொஷின் தமிழ்மொழி எவ்வாறு திகழ்கிறது, இங்கேயும் திகழ்கிறது இருக்கு. இந்த மெல்ல கற்கும் திறன் படைத்த மாணவர்களுக்கு மட்டும் எளிமையாக நான் ஒன்று சொல்கிறேங்க. இந்த சொல் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். அதை வச்சு தான் நம்ம அதுக்கு ஆன்சரே செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்குது, தமிழ்மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. இதோடு முடிச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் முதல் வினாவிற்கான விடை. ரொம்ப எளிமைங்களா? இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கெலாம் எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். வாசித்தா கொஸ்டின் பேப்பரை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து பாருங்கள். வினாவையும் ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்துட்டு விடை எங்கே இருக்குங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? அப்போது இதில் ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கலாம், மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறு அப்படிங்கிற சொல் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்கா? அப்போ இதுக்கு முன்னால் இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருது. அப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவனாரின். பாவனாரின், அப்போ பாவனாரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்கள் இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார், அந்த சிறப்பு பெயர் கொண்டவர் யாருங்கிறது தான். அப்போ நம்ம யாருன்னு சொல்லலாம்? பாவனார். தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாவாணர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துவன எவை? தமிழ்மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துபவை எவை அப்படின்னா, இந்த மிகுதிப்படுத்துகின்றன அப்படிங்கிற சொல் நம்ம எடுத்துக்கலாங்களா? அப்போ இதுக்கு முன்னால் இருந்து எங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்கோ அதுலேருந்து நம்ம அதுக்கு ஆன்சர் எழுதிக்கலாம். மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவனாரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துகளும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றன. ரொம்ப எளிமைங்களா? இது படிச்சுலாம் எழுதணுங்கிறது கிடையாது. புரிதல் திறன் இருந்தாலே போதும். கட்டாயமாக உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படிங்கிற பகுதி 3 மதிப்பெண்கள் வினாக்களில் இடம்பெறும். எளிமையாக மதிப்பெண்கள் வாங்கலாம். அடுத்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இந்த பகுதியை பாருங்கள், தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். போர் அறம் என்பது வீரமற்றோர், புறமுதுகிட்டோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கின்றது. பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர்
புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு புறப்பாடல் கூறுகிறது. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பது ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிட்டிருக்கிறார். சரிங்களா? இதில் எப்படி வினாக்கள் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். போர் அறம் என்பது எவற்றை குறிக்கின்றது? போர் அறம் அப்படிங்கிற சொல்ல நம்ம முதன்மையாக எடுத்துக்கலாம். போர் அறம் அப்படிங்கிறது இங்கே இருக்குங்களா? அப்போ போர் அறம் என்பது வீரமற்றோர், புறமுதுகிட்டோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது. அப்போ முதல் வினாவிற்கான விடை இங்கே இருக்கு. சரிங்களா? விடைகள் முதல் சொற்றொடர்லேயும் அமையலாம், கடைசியிலையும் அமையலாம், இடையிலையும் அமையலாம். நம்ம செலக்ட் பண்ண கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கு உண்டான அந்த சொல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக கவனமாக எழுதணுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஆவூர் மூலங்கிழார் போர் அறம் குறித்து குறிப்பிடுவது யாது? ஆவூர் மூலங்கிழார் அப்படிங்கிற ஒரு சங்கப்புலவர் நம்ம பாடம் நடத்துகிறப்ப சொல்லியிருப்போம். பாருங்கள், ஆவூர் மூலங்கிழார் போர் அறம் பற்றி குறிப்பிடுவது யாது? என்ன சொல்லியிருக்காரு? ஃபஸ்ட்டு இங்கே எங்கே இருக்குது ஆவூர் மூலங்கிழார் அப்படிங்கிற சொல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பெயர் ஆவூர் மூலங்கிழார் இங்கே இருக்கா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது. அதாவது தன்னை விட வலிமையில் குறைந்தவங்க கிட்ட போய் நம்ம போர் செய்யக்கூடாது, அது நல்ல போர் அறம் அல்ல அப்படிங்கிறது பாடல் மூலிமா சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த வினா தான் இங்கே இடம்பெற்றிருக்கு. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிட்டிருக்கிறார். நெக்ஸ்ட், போரில் யாருக்கெல்லாம் தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. யாருக்கெல்லாம் தீங்கு வராமல் போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள் சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. பாருங்கள், இலக்கியங்கள் அப்படிங்கிற சொல்ல நம்ம எடுத்துக்குவோங்களா? யாருக்கெல்லாம் அப்படிங்கிற சொல்ல நம்ம எடுத்துக்கலாம் இங்கே. சரிங்களா? யாருக்கெல்லாம் அப்படிங்கிறப்ப யாருக்கெல்லாம் தீங்கு வராமல் நம்ம போர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க? பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் இன்னும் ஒரு வினா கூட அடிஷ்னலாக இடம்பெறலாங்க. எப்படின்னா, ஒரு பத்தியை கொடுத்துட்டு இந்த பத்திக்கு சரியான தலைப்பினை எழுதுக. தலைப்பு நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் நீங்கள் எழுதுங்க. இல்லை அப்படின்னா அந்த பேராகிராஃபில் எந்த சொல்லை முதன்மைப்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அந்த சொல்லை எடுத்து நீங்கள் தலைப்பாக எழுதிடலாம். சரிங்களா? இப்போ இதில் போர் அறம், போரை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் போர் செய்யணும், யாருக்கெல்லாம் போரில் தீங்கு வராமல் நம்ம போர் செய்யணும். இப்போ போர் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி வந்திருக்கனால நம்ம போர் அறம் அப்படிங்கிற தலைப்புகள் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறும் மன்றங்கள் அரசனுடைய அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறும் அவயம் பற்றி அறம் கூறும் அறம் கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. சரிங்களா? உறையூரில் இருந்த அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காட்சி. பொதுவாகவே பத்திங்கிறது ரொம்ப அதிகமான சொற்றொடர்கள் கொடுக்க மாட்டாங்க. 4 அல்லது 5 லைனுக்குள்ளார தான் வரும். அதிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அப்போ அந்த பகுதியை நீங்கள் நல்லா ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கணும். வாசித்து பார்க்குறப்ப இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் எப்படி வினாக்கள் இடம்பெறும் அப்படின்னு பார்க்கலாங்களா? அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தவை எவை? அரசனுடைய அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அப்படிங்கிற சொற்றொடர் இங்கே இருக்குங்களா? எது? அதுக்கு முன்னால் நம்ம பார்க்கலாம். அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. எது துணை புரிந்திருக்கு? அறம் கூறும் மன்றங்கள். முதல்லையே இருக்குது பாருங்கள், அறம் கூறும் மன்றங்கள் தான். அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. சரி, அடுத்து அவயம் பற்றி புறநானூறு கூறுவது யாது? அவயம் அப்படிங்கிற சொல்லை பற்றி புறநானூறு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்குறேன். இப்போ புறநானூறு இங்கே எங்கே இடம்பெற்றிருக்கு? இங்கே இருக்குங்களா? அறங்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. அதை மட்டும் எடுத்து எழுதினீங்கன்னா போதும் அந்த சென்டென்ஸ். அடுத்தது, மதுரை காஞ்சியில்
அவயம் பற்றி குறிப்பிடும் இலக்கியம் மதுரையில் இருந்த அவயம் பற்றி குறிப்பிடும் இலக்கியம் எது? மதுரையில் எந்த அவயம் இருந்துச்சுன்னு அந்த அவயத்தை பற்றி எந்த நூல் சொல்லியிருக்கிறாங்க? மதுரைனாவே நமக்கு வந்துடணுங்க, மதுரை காஞ்சி அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி எல்லா உரைநடையில இருந்தும் நம்ம 7 உரைநடை பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த 7 உரைநடையிலேருந்து எந்த பேராகிராஃபை கொடுத்த கூட வினாக்கள் கேட்கலாம். எல்லாருமே அந்த பாடத்தை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய பயிற்சி எடுத்திருப்பீங்க. பழைய வினாத்தாட்களில் இந்த மாதிரியான வினாக்கள் இடம்பெற்றிருக்கும், அதையெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? கட்டாயமாக கொஷின்ஸ் வந்து இப்படி தான் இடம்பெற்றிருக்கும். ரொம்பலாம் உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஷின் கேட்கலாம் அப்படின்னா தலைப்பு, இந்த பத்திக்கு உண்டான தலைப்பை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த தலைப்பு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ விருந்தோம்பல் பாடப்பகுதியிலேருந்து கேட்கலாம், காற்றே வா பாடப்பகுதியிலேருந்து கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கேட்கிறதா என் குரல் அந்த லெசன்லேருந்து கேட்கலாம். எந்த பாடப்பகுதியை கேட்டாலுமே நம்ம எழுதுறதுக்கு தயாராக இருக்கணுங்க. அப்போ அந்த பாடப்பகுதியில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வினாக்கள் எல்லாமே நிறைய இந்த குறுவினா சிறுவினா பகுதியெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு பேராகிராஃபை பார்த்தா இது வந்து இந்த லெசனில் தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா? தலைப்பு தெரியலனா அந்த லெசனில் அந்த தலைப்பை மட்டுமாவது எடுத்து எழுதுங்க. தலைப்பு எழுதாமல் விட்டுறாதீங்க. தலைப்புக்கு 1 மதிப்பெண் இருக்குது. தலைப்பு கேட்டிருந்தால் மட்டும் எழுதுங்க. இங்கே இல்லை, இந்த பத்தியில் வந்து தலைப்பு கேட்கல, இங்கே 3 வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 வினாக்களுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண், மொத்தம் 3 மதிப்பெண், இதோட முடிஞ்சிடும். சப்போஸ் இந்த 3வது வினா இடம்பெறாமல் இப்பத்திக்கு உண்டான தலைப்பை எழுதுக அப்படின்னு கேட்டால் மட்டும் நம்ம தலைப்பு எழுதலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போது இந்த 3 பத்திகளும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற இருக்கக்கூடிய மற்ற உரைநடை பகுதிகளையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பழைய வினாத்தாட்களில் இருக்கக்கூடிய உரை பத்திகளெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு தேர்வு நோக்கில் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? எல்லா மாணவர்களும் இந்த பகுதியை அட்டன் பண்ணால் கட்டாயமாக முழுமையான மதிப்பெண்கள் பெறலாம். ஏன்னா இப்போ வினா விடைகள் எழுதுகிறப்ப கூட நம்ம பிழைகள் வரும், ஒற்று பிழைகள் வரும், சரியான வாக்கியங்களை வந்து நம்ம பூர்த்தி செய்யாமல் இருப்போம். அப்படி இருக்கிறப்ப இந்த பகுதியை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிழைகள் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய விடையை தான் நம்ம அப்படியே எடுத்து எழுத போகிறோம் இல்லைங்களா? மெல்ல கற்கும் திறன் படைத்த மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள வினாவாக இடம்பெற்றிருக்கோங்க. இப்போ எடுத்துருக்கக்கூடிய பாடப்பகுதி இந்த காணொலி மூலிமா எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பாடப்பகுதியை நல்லா படிச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.